அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். +2 Physics First Unit Electrostatics. Now Coulomb's law. கூலும் விதியை பற்றி பார்க்க போகிறோம். In the year 1786, the Coulomb deduced the expression for the force between two stationary point charge in vacuum or free phase. இந்த நிலை மின்னோட்டங்களுக்கிடையே ஸ்டேஷனரி சார்ஜஸ்னால் நிலை மின்னோட்டம் வேக்கம் ஆர் ஃப்ரீ ஃபேஸில் இருக்கும்போது அதுக்கு இடையேயான விசையை பற்றி கூலும்ஸ் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கன்சிடர் 2 point charges Q1 and Q2 at rest in vacuum and separated by a distance of small r as shown in figure. 2 point charges Q1 Q2 at rest in vacuum separated by a distance small r. இரண்டு புள்ளி மின்னோட்டங்கள் Q1 Q2 வேக்கமில் small r டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். According to Coulomb, the force on the point charge Q2 exerted by another point charge Q1 is Q1 சார்ஜோட ஃபோர்ஸ் Q2 சார்ஜஸில் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான ஃபார்முலா F21 வெக்டர் ஈக்குவல் டு K Q1 Q2 divided by R squared into R2 cap, where R21 cap is the unit vector directed from the charge Q1 to the charge Q2 and K is the proportional constant. இந்த R1 cap யூனிட் வெக்டருடைய டிஸ்டன்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு சார்ஜ் டு செகண்ட் சார்ஜ், அதான் அந்த டிஸ்டன்ஸ் நோட் பண்ணுது, அதான் டைரெக்ஷன் காட்டுது யூனிட் வெக்டர் ஃபார்ம். இந்த ஃபார்முலாவில் லெஃப்ட் சைட் 2F1 வெக்டர் ஃபார்ம், பட் ரைட் சைட் K ப்ரொபோர்ஷனல் கான்ஸ்டன்ட் வேல்யூ, Q1 Q2 ஸ்கேலார் வேல்யூ ஒன்லி மேக்னிடியூட், R ஸ்கொயர் ஒன்லி மேக்னிடியூட், பட் வெக்டர் ஃபார்ம் தான் R கேப்ன்றது வெக்டர் ஃபார்ம். இப்போ இந்த ஈக்குவேஷன் வெக்டர் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 பாயிண்ட் சார்ஜஸ்க்கான ஃபிகர் பார்க்குறோம். The 2 point charges Q1 and Q2 separate a distance small r. The first charge force acting second charge, அதுதான் நோட் பண்ணியிருக்கோம், F21 வெக்டர் டைரக்ஷன். நெக்ஸ்ட்டு அந்த டைரக்ட் நோட் பண்ணிட்டு ஆர் கேப் கொடுத்துருக்கோம். ஆர் கேப் R12 கேப் அப்படின் போது என்ன இருக்குன்னா டைரக்ஷன் ஆர் கேப்லேருந்து இங்கே டைரக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சிமிலர்லி சப்போஸ் Q2 ஃபோர்ஸ் ஆக்டின் Q1 அப்படின்னா த ஃபோர்ஸ் டைரக்ஷன் திஸ் டைரக்ஷன் இன் திஸ் சைட் இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், F12 வெக்டார் அப்படின்னு நோட் பண்ணியிருப்போம். அப்போ டைரக்ஷன் வரும்போது இங்கே என்ன இருக்கும், R21 கேப்னு வந்துருப்போம். இந்த இடத்துல என்ன இருக்கும், R21 கேப் டைரக்ஷன் இப்படி காட்டியிருப்போம். சரி, ரைட். நெக்ஸ்ட்டு தி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் கூலும்ஸ் லா. First point, the Coulomb's law state that electrostatic force is direction proportional to the product of two point charges and inversely proportional to square of the distance between 2 point charges. கூலும் விதி என்ன சொல்லுது அப்படின்னா, நிலைமின்னியல் விசை, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நிலைமின்னியல் விசை புள்ளி மின்னோட்டங்களின் எண் மதிப்பின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவிலும் அவற்றுக்கிடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். அதான் ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் இருமடி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் கூலும்ஸ் லா அப்படின்னு 2 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பேரை எழுதுனா நமக்கு போதும் ஆன்சர். செகண்ட் பாயிண்ட், the force on charges Q2 exerted by the force
charge q1 always lie along the line joining two charges. R12 cap is unit. R12 cap is unit. R12 cap, the unit vector pointing from the charges q1 to q2. It's shown in figure. Likewise, the force on the charges q1 exerted by q2 is along minus R12 cap. இப்போ ஏங்க மைனஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா q1 மேலே q1 சார்ஜஸ் மேலே q2 சார்ஜஸோட ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் இதை நோட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் த டைரக்ஷன் ஆப்போசிட் டு R2 கேப், அதாவது R12 கேப்புக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இந்த நெகட்டிவ் சைன் நோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட்ஸ். In the SI unit, K equal to 1 divided by 4 by epsilon naught and its value is, K oda value 9 into 10 power 9 Newton meter square per coulomb squared. Here epsilon naught is permittivity of free phase. Epsilon naught என்றது என்ன இருக்கு? Permittivity of free phase, வெற்றிடத்தின் விடுதிறன் or free phase or vacuum. The value of epsilon naught is permittivity value epsilon naught equal to 1 divided by 4 by k equal to 8.85 into 10 power minus 12 coulomb square per Newton meter square. Next point, the magnitude of electrostatic force between 2 point charges of 1 coulomb separated by a distance 1 meter is calculated. இப்போ magnitude of force measure பண்ணுறோம். 2 charges எப்படி இருக்குன்னா 1 coulomb அப்படின்ற magnitude வேல்யூவில் இருக்குது. distance, the charges 2 charges distance 1 meter அப்படின்னு இருக்கும்பொழுது ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அதுதான் இங்கே பார்க்குறோம். இப்போ நமக்கு தெரியும் மாலஸ் ஆஃப் எஃப் அப்படின்னா மேக்னிடியூட், ஃபோர்ஸ் வெக்டர் ஃபார்முக்கு கேன்சல் பண்ண மேக்னிடியூட் ஃபார்மில் இது இருக்கும். ஈக்குவல் டு 9 into 10 power 9, அது கேவோட வேல்யூ. இது 1 into 1 q1 and q2 குறிக்கும். டிவைடட் பை ஆர் ஸ்கொயருக்கு பதில் என்ன இருக்கு? 1 ஸ்கொயர்ட். சால்வ் பண்ணும்போது ஆன்சர் 9 into 10 power 9 Newton. This is a huge quantity almost equal to the weight of the 1 million ton. இது எதுக்கு ஈக்குவல் பண்ணுறோம்? 1 million ton வெயிட்டுக்கு ஈக்குவலாக யூஸ் பண்ணுறோம். நமக்கு தெரியும் ஃபோர்ஸோட அனதர் யூனிட் கிலோகிராம் வெயிட். கிலோகிராம் வெயிட்டை நம்ம என்ன சொல்லலாம்? நியூட்டன் சொல்ல முடியும். அப்படி அந்த ரிலேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம்? அது மாஸுக்கு கன்வெர்ட் பண்ணி போகிறோம். டன் கணக்கில் எப்படி இருக்கும்? இவ்வளோ டன் வெயிட் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் இந்த வேல்யூ. அப்போ ஸ்மால் சார்ஜஸ் 2 பாயிண்ட் சார்ஜஸ் 1 கூலும் சார்ஜஸ் நடுவில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது? ஒரு ஸ்ட்ராங் வலிமையான விசை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். We never come across 1 coulomb of charge in practice. The most of the electrical phenomena in day-to-day life involve the electric charges of the order of microcoulomb and nanocoulomb அப்படின்னு சொல்கிறோம். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம கெப்பாசிட்டர் கண்டென்சர் சார்ஜஸ் பற்றி பார்க்கும்பொழுது நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்து சார்ஜஸ் நம்ம என்ன சொல்கிறோம்? மைக்ரோ கூலம்லையும் நேனோ கூலம்னு சொல்கிறோம். இப்போ சார்ஜஸ் தெரிஞ்சுக்கலாம். இதை தான் சொல்கிறோம். ரைட். 5th பாயிண்ட். இன் SI யூனிட் கூலம்ஸ் லா இன் வேக்கம் takes from F21 vector equal to 1 divided by 4 by epsilon naught q1 q2 divided by r square r2 cap in the medium of permittivity epsilon. இப்போ மேலே இருக்கிற ஈக்குவேஷன் வேக்கமில் பாயிண்ட் சார்ஜஸ் இருந்தால் அதனுடைய ஈக்குவேஷன். பட் பாயிண்ட் சார்ஜ் மீடியத்தில் இருக்குது, பர்டிகுலர் மீடியம் அன்னோன் மீடியம் அப்படின்னா எப்சிலாங் அப்படின்னு கொடுக்குறோம். The force between 2 point charges is given by 2 F21 vector equal to 1 divided by 4 by epsilon q1 q2 divided by r2 அதாவது q1 r square
R12 cap since epsilon greater than epsilon naught. Epsilon naught விட epsilon naught greater value. The force between 2 point charges in a medium other than vacuum is always less than that in vacuum. மீடியத்தில் ஃபோர்ஸ் வந்து கிரேட்டர் வேல்யூவாக இருக்குது, வேக்கமில் இருக்க விட மீடியத்தில் ஃபோர்ஸ் வந்து கிரேட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். we define the relative permittivity for a given medium as epsilon r equal to epsilon divided by epsilon naught. For vacuum or epsilon r equal to 1 divided by epsilon r equal to 1, and for all other media epsilon r greater than 1. இப்போ மீடியத்தில் எப்சிலான் வேல்யூ எப்பவுமே கிரேட்டர் வேல்யூ ஒன்றை விட கிரேட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சிக்ஸ்த்து பாயிண்ட், த கூலும்ஸ் லா as the same structure as the Newton law of gravitation. The both are inversely proportional to the square of the distance between the particles. And the electrostatic force is directly proportional to இப்போ அதே நேரத்தில் of the magnitude of 2 point charges and gravitational force is directly proportional to product of two masses, but there are some important difference between two the law. இப்போ கிராவிடேஷனல் லாவும் நமக்கு கூலும்ஸ் லாவிலையும் பார்த்தா கிட்டத்தட்ட ஸ்டேட்மெண்ட் சேமாக வர மாதிரி தெரியும். இப்போ கிராவிடேஷனல் லாவில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the force is direction proportional product of two masses. கூலும்ஸ் லாவில் நம்ம என்ன சொல்கிறோம், 2 charges அப்படின்றோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் 2 masses அப்படின்றோம். அதுதான் டிஃப்ரெண்ட். காமன் பாயிண்ட், the distance inversely proportional to square of the distance. ரெண்டுத்துலேயும் சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் கம்பேரிசன் பார்க்குறோம். But there are some important difference between two laws. The gravitational force between two masses is always attractive, but Coulomb's force between two charges can be attractive or repulsive depending on the nature of charges அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் ஒன்லி அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் தான். ஆனால் கூலும் ஃபோர்ஸ் அப்படின்றது அட்ராக்டிவ் ஃபோர்ஸாகவும் இருக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கலாம். ஏன்னா இங்கே சார்ஜஸ் இப்போ பாசிட்டிவ் சார்ஜஸ் லைக் சார்ஜஸ் ரிப்பில், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ஷன் சொல்லுவோம். பட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒன்லி மாஸை தான் டிபெண்ட் பண்ணுது. அப்போ இண்டிபெண்ட் ஆஃப் சார்ஜஸ் டிபெண்ட் பண்ணல. சார்ஜ்டு பார்ட்டிகல் ஆர் அன்சார்ஜ்டு பார்ட்டிகல், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒன்லி அட்ராக்ஷன் தான். அதோட ஆக்ஷனே என்ன இருக்கும், அட்ராக்ஷன் ஆக்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறோம். The value of the gravitational constant G equal to 6.626 in 10 power minus 11 Newton meter square per kilogram square. The value of constant K is Coulomb's law is K equal to 9 into 10 power 9 Newton meter square per coulomb square. Since K is much more greater than G, கேவோட வேல்யூ பார்த்தா ஜியோட வேல்யூவோட கிரேட்டராக இருக்குது. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் இன் மேக்னிடியூட் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபார் ஸ்மாலர் சைஸ் ஆப்ஜெக்ட். இப்போ சார்ஜ்டு பார்ட்டிகல்லாம் ஸ்மாலர் சைஸ் ஆப்ஜெக்ட். அங்கே பார்த்தா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கூலும் ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் மாஸாக திங்க் பண்ணி பார்க்கும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். Next, though the gravitational force between two masses is independent of medium. For example, if 1 kilogram of two masses are kept in air or inside the water, the gravitational force between two masses remains same. இப்போ
இப்போ 1 கிலோகிராம் ரெண்டு ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கிறோம், ரெண்டு மாஸ் ஆப்ஜெக்ட். அந்த மாஸ் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் ஒன்று ஏர் மீடியத்தில் இருந்தாலும் சரி, இன்னொன்று வாட்டர் மீடியத்தில், எந்த மீடியத்தில் இருந்தாலும் சரி, இப்போ மீடியம் சேஞ்சஸாக இருந்தாலும் சரி, அந்த ரெண்டு பார்ட்டிகளோட டிஸ்டன்ஸ்லாம் சேமாக இருக்கும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் the electrostatic force between two charges depends on the nature of the medium in which the two charges are kept at rest. பாயிண்ட் சார்ஜஸ் ரெண்டுமே என்ன இருக்குது, ரெஸ்ட்டு. பாயிண்ட் சார்ஜ்னால் சார்ஜ் அப்படின்னா ரெஸ்ட்டு பார்ட்டிகள் தான். இந்த ரெஸ்ட்டு பார்ட்டிகள் எப்படி இருக்கணும், சேம் மீடியம், ஒரே மீடியத்தில் இருக்கணும். மீடியம் சேஞ்சஸ் ஆனால் ஃபோர்ஸ் சேஞ்சஸ் ஆகும், மீடியம் வந்து மாறவே கூடாது. இப்போ மீடியத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் கூலம்ஸ் ஃபோர்ஸ். Gravitational force between two masses is same where two mass are at rest or in motion. Gravitational force பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டோட மாஸ் பற்றி நம்ம வந்து ஃபீல் பண்ண தேவை. ரெஸ்ட்டில் இருக்க ஆப்ஜெக்ட் மாஸ், மூவிங்கில் இருக்க ஆப்ஜெக்ட் மாஸ் அப்படிலாம் திங்க் பண்ண தேவையில்ல. ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருந்தாலும் சரி, ரெஸ்ட்டில் இருந்தாலும் அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் நடுவில் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். if the charge in motion, ஸோ ஆனால் சார்ஜ் மூவிங்கில் இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணும்போது எட் அனதர் ஃபோர்ஸ், லோரன்ஸ் ஃபோர்ஸ் கம்ஸ் டு த பிளே இன் அடிஷன் த கூலும் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட், அப்போ சார்ஜ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பொறுத்தும் மாஸ் பார்ட்டிகள் மூவிங்கில் இருந்தாலும் சரி, ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி, ஃபோர்ஸ் கான்ஸ்டண்டாக இருக்குது. ஆனால் இங்கே சார்ஜ்டு பார்ட்டிகள் மூவிங் பார்ட்டிகளாக மாறிடுச்சு, மோஷனில் இருக்குது அப்படின்னா கூலும் ஃபோர்ஸ்க்கு பதில் அங்கே நியூவாக ஒரு ஃபோர்ஸ் வருது. அதுதான் என்ன இருக்கு, மேக்னெட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தேர்ட் யூனிட்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். த ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் Q1 exerted by point charge Q2 is given by F21 vector equal to 1 divided by 4 by epsilon naught Q1 Q2 divided by R squared into R21 cap. Here R21 cap is the unit vector from the charge. எங்கிருந்து Q2 to Q1. இந்த செகண்ட் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, செகண்ட் ஆப்ஜெக்ட் ஃபோர்ஸ் ஆக்டின் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட். முன்ன என்ன பார்த்தோம், ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் ஃபோர்ஸ் ஆக்டின் செகண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ செகண்ட் சார்ஜோட ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் பண்ணுதான், ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்லாம் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். அப்படி ஆக்ட் பண்ணும்போது பட் R21 cap ஈக்குவல் டு மைனஸ் R21 cap அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஈக்குவல் என்ன சொல்லுதுன்னா, இந்த டூ வெக்டர் ஃபார்ம்னா இருக்குது, சேமாக இருக்குது, பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறோம், டிஸ்டன்ஸ் சேமாக இருக்குது, ஆனால் என்ன இருக்குது, டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன். The force F21 vector equal to 1 divided by 4 by epsilon naught Q1 Q2 divided by R squared bracket minus R21 cap equal to minus 1 divided by 4 by epsilon naught Q1 Q2 R divided by R squared into R21 cap. So equation the negative sign என்ன சொல்கிறோம், the two forces F21 vector equal to F12 vector சேம் மேக்னிடியூடில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். பட் F12 vector equal to மைனஸ் F21 vectors அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மைனஸ் என்ன ஆக்ட் பண்ணுதுன்னா, இந்த ஃபோர்ஸஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் ஃபோர்ஸ் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ இது எதனோட சிமிலர் எதுக்கு ஒபே பண்ணுது அப்படின்னா, நம்ம என்ன திங்க் பண்ணி பார்க்குறோம், இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஒபே நியூட்டன் தேர்லாவை ஒபே பண்ணுதுன்னு ஒபே பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, the expression for the Coulomb force is true only for point charges, but the point charges is an ideal concept. However, we can play the Coulomb's law for two charged objects whose size are very much smaller than the distance between them. In fact, the Coulomb discovered his law by considering the charged sphere, the torsion balance as the point charges, the distance between
to charged sphere is much greater than the radii of sphere. நன்றி, வணக்கம்.